சந்தை மதிப்பை விட அதிகமாக, அதாவது 288 ரூபா ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 598 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு கொடுத்துருக்காங்க. மெட்ரிக் டன்னுக்கு மட்டுமே நம்ம அரசாங்கத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்பு அப்படின்னா 310 ரூபாய். 40 லட்சம் டன் இன்டூ 4 ட்ரிப் இன்டூ 310 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இழப்புனா 2 வருடங்களுக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்படுகிறது. அப்போ 992 கோடி ரூபாய் நேரடியாக நம்ம வரி பணம் இழப்பு. இன்னைக்கு ரத்து பண்ணா கூட ஒரு 600 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் அரசாங்கம். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு வேலையுமே செய்யாம ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 300 ரூபாய் நேரடியாக கிறிஸ்டியோடைய பெனாமி நிறுவனங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. அதிகாரிகளுக்கும் தெரிந்தே இந்த கூட்டு சதி நடக்கிறது. சீஃப் செக்ரட்டரியோ சீஃப் மினிஸ்டரோ இல்ல ஃபுட் மினிஸ்டரோ தான் இந்த முடிவுகளை எடுக்க முடியும். அப்போ இவர்களுடைய ரோல் என்ன? எதற்காக கோபாலை இவ்வளவு மோசடி செய்யக்கூடிய ஒரு நபரை ஏன் இந்த பொசிஷன்ல வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியாமலா இந்த ஊழல் நடக்குது? திமுக அரசும் பாஜக அரசுடைய ஒரு கூட்டணியில தான் இந்த ஊழலே நடந்திருக்கு. நேரடி கொள்முதல் நிலையத்துல விவசாயிகள் நெல்லை போடுறாங்க. அந்த நெல்லை அரசாங்கம் பல்வேறு வகையில போக்குவரத்து பண்றாங்க. அங்கேருந்து குடவுனுக்கு எடுத்துட்டு போறாங்க, குடவுன்ல இருந்து மில்லுக்கு எடுத்துட்டு போவாங்க, திரும்ப குடவுனுக்கு எடுத்துட்டு வருவாங்க, மற்ற மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க, அந்த குடவுனுக்கு எடுத்துட்டு போவாங்க. இது போன்று பல்வேறு விதமான போக்குவரத்து செய்வதற்காக ரேஷன் துறையில அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஜூன் 2023 போடக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் அதுவரை இந்த போக்குவரத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய லாரி டிரான்ஸ்போர்ட்டுகள் ஒருவர் கூட பங்கெடுக்க முடியாதபடி கிறிஸ்டி என்ற நிறுவனத்துடைய பினாமி நிறுவனங்களாக செயல்படும் கந்தசாமி அன்கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ் என்று முருகர் பெயரால அவங்க கம்பெனி ஆரம்பிச்சு இந்த நிறுவனங்கள் மட்டுமே அனைத்து மாவட்டங்களையும் தேர்ச்சி பெற வைத்து அதுக்கேற்றாப்போல் டெண்டர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வைத்து சந்தை மதிப்பை விட ரொம்ப அதிகமா லாரி டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸ் முதல் 8 கிலோமீட்டருக்கு, அதாவது 8 கிலோமீட்டர்னா என்னன்னா, இப்போ நெல் கொள்முதல் பண்றாங்க, கோடவுனுக்கு எடுத்துட்டு போறாங்க, 8 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 288 ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம், இதுதான் மார்க்கெட் ரேட்டு அப்படின்னு அரசாங்கமே பிக்ஸ் பண்றாங்க. ஆனால் இந்த நிறுவனங்களுக்கு ஏன் இந்த நிறுவனங்கள் மிக அதிகமாக கொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா போட்டியே கிடையாது. போட்டி போடக்கூடிய 2 நிறுவனமே பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திகேயாவும் கந்தசாமியும் போட்டி போட்டாங்க. ரெண்டும் ஒரே நிறுவனம் தான். அப்ப அவங்களுக்குள்ளாவே கூட்டு சதி பண்ணி நம்மளே வேற வேற ரேட்டு போட்டுப்போம். ஒருத்தர் 600 போடுவாங்க, இன்னொருத்தர் 610 போடுவாங்க. அந்த மாதிரி அவர்கள் இஷ்டத்துக்கு ரேட் போட்டிருக்காங்க. விடலாம இவர்கள் மட்டுமே போட்டி போட்டு, அப்போ இவர்கள் மட்டும் போட்டி போட்டு கடைசியில இவங்க போட்ட ரேட்டு 200% அதிகமா ரேட்டு போடுற மாதிரி போட்டு அதை நாங்கள் குறைக்கிறோம், 200% நாங்கள் 100% குறைத்து 107% சந்தை மதிப்பை விட அதிகமாக, அதாவது 288 ரூபாய் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 598 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மட்டுமே நம்ம அரசாங்கத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்பு அப்படின்னா 310 ரூபாய். அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா 40 லட்சம் டன் நாங்கள் இந்த வருடம் கொள்முதல் செய்யறோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நெல்லுமே மூட்டை பார்த்தீங்கன்னா 4 ட்ரிப் 5 ட்ரிப் அடிப்பாங்க. ஸோ இவன் 4 ட்ரிப்னு எடுத்தா கூட 40 லட்சம் டன் இன்டூ 4 ட்ரிப் இன்டூ 310 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இழப்புனா இது மட்டுமே 496 கோடி ரூபாய் ஆகிறது. 2 வருடங்களுக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்படுகிறது. அப்போ 992 கோடி ரூபாய் நேரடியாக நம்ம வரி பணம் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதான் இதுல நடந்திருக்கக்கூடிய ஊழல் 900 கோடி, 992 கோடி, ஆல்மோஸ்ட் 1000 கோடின்னு சொல்லலாம். அப்போ இதுல கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து 400 கோடி ஏற்கனவே இழந்துட்டோம். இன்னைக்கு ரத்து பண்ணா கூட ஒரு 600 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் அரசாங்கம். இந்த டெண்டர்ல என்ன கிளாஸ் இருக்குன்னா, யார் இந்த டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்க சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, அவங்க தான் லாரி ஓட்டணும். ஆனா இவங்க கிட்ட எந்த லாரியும் கிடையாது. இவங்க ஒவ்வொரு கம்பெனியும் போய் பார்த்தா வெறும் 10x10 ரூம்ல சின்னதா மளிகை கடை மாடியில, டீ கடை மாடியில வச்சிருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் பில்லு போடுற வேலை மட்டும்தான். பில்லு போட்டு அரசாங்கத்துக்கிட்ட 600 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு வாங்கிட்டு அந்த ஏற்கனவே ஓட்டிட்டு இருந்த லாரிக்காரங்களையே 300 ரூபாய்க்கு ஓட்ட சொல்றாங்க. நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு நாளா ஓட்டிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எங்களுக்கு ஓட்டுங்க 300 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த 300 ரூபாய் கொடுத்துடுறாங்க. அப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு வேலையுமே செய்யாம ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 300 ரூபாய் நேரடியாக கிறிஸ்டியோடைய பெனாமி நிறுவனங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய இழப்பாக 992 கோடியாக முடிகிறது. அப்போ அரசாங்கத்தை என்ன கேட்கிறோம், சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு விதி வச்சிருக்கீங்க டெண்டர் கண்டிஷன். ஒருவேளை அதை மீறினால் டெண்டர் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று விதி வச்சிருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு நீங்க ரத்து பண்ணுங்க. தஞ்சாவூர்ல அந்த அதிகாரியே எந்தெந்த நெல்லை எந்தெந்த குடவுன்ல இருந்து எங்க எடுத்துட்டு போய் அரைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த அலாட்மெண்ட் ஷீட்ல கையெழுத்து போட்டு அவர் சப்கான்ட்ராக்டருக்கும் சேர்த்து அனுப்புறாரு. சப்கான்ட்ராக்டர் பண்ணக்கூடாதுங்கிறது விதின்னு இருக்கும்போது நீங்க சப்கான்ட்ராக்டருக்கு எப்படி அனுப்புவீங்க? நீங்க மெயின் கான்ட்ராக்டருக்கு மட்டும்தான் அனுப்ப முடியுமே. அப்ப அவர்களுக்கும் தெரிந்தே, அதிகாரிகளுக்கும் தெரிந்தே இந்த கூட்டு சதி நடக்கிறது, இது ஒரு கூட்டு சதியாக நடக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த ஊழல்ல அரசியல் பிரமுகர்களுடைய தலையீடுகள், இதுல அரசியல் பிரமுகர்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, கோபால் ஐஏஎஸ் அவர்கள் ஃபுட் செக்ரட்டரியாக அக்டோபர் 2023 கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் கடிதம் அமைச்சிருக்கிறோம்.
இப்போ முதலமைச்சர்லேருந்து அனைவருக்கும் அவர் சஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க ஏற்கனவே நாங்க அவர் மேல வந்து ஒரு புகார் வச்சிருக்கிறோம், கிறிஸ்டி நிறுவனத்துக்கு ஃபேவர் பண்ணாருன்னு. அப்போ இன்னைக்கு வந்து மீண்டும் இந்த போக்குவரத்து டெண்டரை வந்து மிக அதிகமான விலைக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று டெண்டர் அவார்ட் பண்றதுக்கு ஒரு 10 மாதங்கள் முன்பே நம்ம கடிதம் அமைச்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் அவர் மேல எடுக்கல. அவரை மாத்த கூட இல்லை. வேறு ஒரு நபரையாவது கொண்டு வந்திருக்கலாம். அது எதுவுமே செய்யல. அப்படி செய்யாமல் இந்த டெண்டர் முடியும் வரை அவரை இதே இடத்திலேயே வைத்திருந்தார். ஸோ இது வந்து மேல இருக்கக்கூடிய யார் முடிவு பண்றாங்க? சீஃப் செக்ரட்டரியோ சீஃப் மினிஸ்டரோ இல்ல ஃபுட் மினிஸ்டரோ தான் இந்த முடிவுகளை எடுக்க முடியும். அப்போ இவர்களுடைய ரோல் என்ன? எதற்காக கோபாலை வந்து இவ்வளவு மோசடி செய்யக்கூடிய ஒரு நபரை ஏன் இந்த பொசிஷன்ல வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியாமலா இந்த ஊழல் நடக்குது அப்படிங்கிறது முதல் கேள்வி. தெரிஞ்சுதான் இது நடக்குதுன்னு சொல்றீங்க. நாங்க தான் சொல்லியிருக்கிறோமே இந்த மாதிரி ஒன்று செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெரிந்த பிறகும் கூட நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். இரண்டாவது, மத்தியில பாத்தீங்கன்னா இந்த டெண்டர் கமிட்டியில ஸ்டேட் ஃபுட் செக்ரட்டரி மட்டும் இல்ல, மத்தியில இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இது ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கொடுக்க முடியாது என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு மீண்டும் பாஜக அரசு அமைந்த உடனே அவரை வந்து லீவ்ல போக சொல்லிட்டு 10 நாள், அதற்கு பிறகு ஒப்பந்தம் வந்து ஜூனியர் அதிகாரியை வைத்து கொடுக்கப்படுகிறது. அப்போ அதுவும் மேலே இருக்கக்கூடியது தானே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். ஸோ அது யார் கொடுத்தாங்க? அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் தலையீடுகள் இருந்ததா என்பது விசாரிக்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் பாஜகவிற்கு 12 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்கிறாங்க கிறிஸ்டி நிறுவனம். மற்றொரு பக்கம் அவர்களுக்கு இது போன்ற ஒரு ஊழல் செய்து ஒரு டெண்டர் போகிறது. அப்போ இதை வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கல் அளவிலையும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு திமுக அரசும் பாஜக அரசுடைய ஒரு கூட்டணியில தான் இந்த ஊழலே நடந்திருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் அரசு போடுறாங்க, வியாபாரிகள் கிட்ட அதிக இழப்பு ஏற்படும். இதுல விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? அதாவது 2 நபர்களுக்குமே பாதிப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு, ஏன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அதிகமான விலை அரசு ஏன் கொடுக்கல அப்படின்னா எங்களால முடியாதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் மினிமம் சப்போர்ட் பிரைஸை என்ன அளவுக்கு வச்சிருக்கிறாங்க, அது போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் தொடர்ந்து சொல்லிட்டு ஏத்தணும்னு சொல்றாங்க. மாநில அரசும் எங்களுக்கு போதுமான பணம் இல்லை, அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க தவிர அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. பட் இதனுடைய ரொம்ப முக்கியமான பார்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணம் இல்லைன்னு நீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இது போன்ற ஊழல்களை எப்படி உங்களால செய்ய முடியுது? ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. ஒன்றும் இல்லை, இப்பதான் சமீப 2-3 வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தித்தாள்ல நேரடி கொள்முதல் மையங்கள்ல எப்படி வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க நெல்லு போட வந்தாங்கன்னா கூட ஒரு மூட்டைக்கு 30 ரூபா 40 ரூபான்னு அந்த அவர்களிடம் லஞ்சம் கேட்பதன் மூலமாக அவர்கள் அருகே ஒரு மிகப்பெரிய இழப்பாக அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அங்க லஞ்சம் வாங்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் இது போன்ற போக்குவரத்து டெண்டரில் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போகும் பொழுதும் ரேஷன் நம்ம வாங்கக்கூடியவர்களும் மக்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ரேஷன் கடை பயன்படுத்தக்கூடியவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க முதல் ஒரு வாரத்தில் போனாதான் ரேஷன் பொருள் கிடைக்குது. 20வது நாள் போனால் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? என்னுடைய சக்கரை என்னுடைய பருப்பு இவ்வளோ கிலோ இருக்குன்னு தெரியும். அப்போ அரசாங்கம் அங்கே வச்சிருக்கணும்ல. ஏன்னா குறைவான பொருள் தான் அனுப்புறாங்க. ஏன் குறைவான பொருள் தான் அனுப்புறீங்கன்னா போதுமான பணம் சிவில் சப்ளைஸ்ல இல்லைன்றாங்க. பட் அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் ஊழல் செய்து கிறிஸ்டி போன்ற நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் நம்ம சொல்றோம். இப்போ நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இப்போ அடிக்கடி நம்ம செய்திகள்ல பார்க்கும்போது மழை வந்து எல்லா நெல்லும் நனைஞ்சு போச்சு, அதனால விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஊழல்கள் இதுல எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஊழல்கள் நடக்கும் பொழுது அரசாங்கம் வந்து 2 விஷயங்கள். ஒன்று வந்து அரசாங்கம் வந்து நினைத்தால் கூட இப்ப வந்து பணம் இருக்காது. அவங்க இப்போ ஒரு டிசாஸ்டர் வந்துருது, ஒரு பேரிடர் வந்துருது, விவசாயிகளுக்கு வந்து பயிர் இழப்பு ஏற்படுதுன்னா அரசாங்கம் அவங்க பணம் கொடுக்கணும்னு நினைச்சா பணம் இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி டிசாஸ்டர்ல அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொன்று, விவசாயிகள் வந்து இன்னைக்கு போதுமான அளவு லாபம் ஈட்ட முடிகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து லேபர் ரேட்லாம் பயங்கரமா ஏறி போச்சு, ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து விதையிலேருந்து எல்லா செலவுகளும் மிகப்பெரிய அளவில் ஏறி போச்சு, ஆனால் அது கேட்டால் போல் எங்களுக்கு வந்து விலை வந்து கிடைக்கவில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப விலையை ஏற்றுவதற்கான வேலையை வந்து மாநில அரசும் மத்திய அரசாங்கமும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த துறையில பணம் இல்லை. ஏன் பணம் இல்லை? நீங்க இது போன்ற ஊழல்கள் செய்வதனாலதான் பணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஊழல்கள் செய்வதை நிப்பாட்டுங்கள். இந்த பணத்தை நேரடியாக விவசாயிகள் கண்டியில் கொண்டு போய் சேருங்கள். இந்த பணத்தை நேரடியாக
கன்சியூமர், அதாவது ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கொண்டு போய் சேருங்க. அப்போதான் வந்து விவசாயிகளும் நலனும் பாதுகாக்கப்படும். மற்றொரு புறம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர்களுக்கு உணவுப் பொருள் குறைவான விலையில கிடைக்கும். அந்த நெல் கொள்முதல் நிலையத்துல நேரா போய் பார்த்தோம்னா அது வந்து அந்த நெல்லே பாதுகாப்பா இல்லாத ஒரு இடமா ரொம்பவே அந்த இடத்துல வந்து எந்த மழை வந்தா உடனே அது ஃபுல்லா நனைஞ்சு வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு அரசு பல இடங்கள்ல வந்து கிடங்கு கட்டுறாங்க. ஒரு கிடங்கு கட்டுறது கூட அந்த வழி இல்லாம இருக்கு. அதை கேட்டாலும் கூட அங்க கட்டுறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியமாக சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று, சிஏஜி ரிப்போர்ட் இல்லை, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டடி பண்ணி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு செய்தித்தாளில் ஒரு ரிப்போர்ட் வருது. 2022-23 1900 கோடி ரூபாய் அளவிற்கான நெல் காணாமல் போய்விட்டது. அதாவது அது லீக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து காணாமலே போய்விட்டது. எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடங்கு சரியா இல்லாமல் அது வந்து வீணாகி போவது, அல்லது இது போன்ற கொள்ளையடிக்கக்கூடிய வேலைகள் நடப்பது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள்னால 1900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது 2022-23 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். இப்ப இதுல ஒரு 1000 கோடி, அது ஒரு 1900 கோடி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்திற்கு விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, கட்டமைப்புல கவனம் செலுத்தி எந்த நெல்லும் வீணாகாதது போல அதை வந்து அந்த குடோன்ல எல்லாம் ப்ராப்பரா ஃபெசிலிட்டியோட அதை வந்து சேமிப்பு கிடங்கில் வைப்பதற்கான வசதிகள், அதை அங்கிருந்து எடுத்து கொண்டு போய் இப்போ விவசாயிகள் வந்து கொள்முதல் செய்தால் கூட இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேர் ஹவுஸ் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து வித்தாங்கன்னா அவங்களுக்கு அதிக பணம் கூட கிடைக்கும். ஆனால் அதற்கான வசதிகள் ஸ்டோரேஜ் ஹவுஸ் கூட ஏற்படுத்தப்படுவது கிடையாது. இது போன்ற பல விஷயங்களை அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது நெல்லுக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்காக இருக்கட்டும். அப்போ அரசாங்கம் வந்து இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இதற்காக பணம் செலவழிக்க வேண்டுமே தவிர இது போன்ற ஊழல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது.